தபாலில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்றன. அதைத் தொடர்ந்து 8:30 மணிக்கு இவிஎம் என்று சொல்லப்படக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன. மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. 10.50 லட்சம் வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களிடமிருந்து குறிப்பாக 96.8 கோடி இந்திய வாக்காளர்களில் 64.20 கோடி வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களிடம் 10.50 லட்சம் வாக்குச்சாவடிகளின் வாயிலாக 1.5 கோடி தேர்தல் அதிகாரிகள் இந்த தேர்தலை நடத்தி வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். தற்பொழுது அந்த வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியிருக்கிறது. அதே போல விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையும் தொடங்கியிருக்கின்றது. விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியிருக்கிறது. இதே போல நாடு முழுவதும் 25 சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தலும் நடத்தி அதற்கான வாக்குகளும் எண்ணப்படுகின்றன. ஆந்திர பிரதேசத்திற்கும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று வாக்குகள் பெறப்பட்டிருக்கிற சூழலில் அந்த வாக்குகளும் எண்ணப்படுகின்றது.